இன்றைக்கி முதல் வேலையாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனி புளியங்காய் மரத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். வந்து காயெல்லாம் பொறிச்சு தெம்பாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வேலை எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்மளோட வீட்டுக்கு தேவைக்காக வெண்டை, கத்திரி, மிளகாய் எல்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூடவே புதுசாக வந்து இன்றைக்கி ஒரு நாற்றும் நட போகிறேன். அது எல்லாமே எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட கீழேயே நிறைய காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த காய் கிடச்சிதுங்க. அதில் பார்த்தா கம்பளி புழுவுங்க. நானும் சரி ஆர்வக்கோளாறில் நல்லா பழுத்திருக்கேன்னு சொல்லி அந்த காய் வந்து பழுத்த காய் அப்படியே எடுக்கலான்ட்டு போனேன். அப்புறம் பார்த்தா புழுவு. அப்புறம் சரின்னு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதை அப்படியே கீழே போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம தெரியாமல் இருந்திருந்தா அவ்வளோதான், உள்ளே போயிருக்கோம். நல்ல வேலை பார்த்தேன். ஒரு ஆர்வக்கோளாறில் வந்த அவசரத்தில் எடுத்து வாயில் போட்டிருந்தேன், இன்னும் நடந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புழுவை பார்த்தங்காட்டி அந்த காயவே சாப்பிட தோணலை, அப்படியே கீழே போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பும் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மரத்தில். இந்த சீனி புளியங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் அந்த மரத்துலேயே பழுத்திருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2-3 நாள் பொறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காய் பொறிக்கும் போது உள்ளே வந்து பிளாக் கலரில் அதோட விதை இருக்குது இல்லைங்களா, அந்த விதைக்குள்ளே 2-3 நாள் பொறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து புழு வச்சிருது. அதனால சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும். குட்டி குட்டி புழுவாக பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. நம்ம பொறிச்சிட்டு போய் வீட்டில் வச்சுருந்து மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா புழு வச்சிருது. அதனால் பார்த்து தான் சாப்பிட்ணும், கவனமாக. உள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புழுவாக இருக்கும் அந்த விதையில், அதனால பார்த்து கவனமாக சாப்பிடுங்க. இந்த புழு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த காயில் தான் இருக்குது. பச்சை காயில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு புழுக்கள் இல்லை. ஆனால் நல்லா பழுத்த பழத்தில் பார்த்திங்கன்னா புழு வந்து குட்டி குட்டியாக நிறைய இருக்குதுங்க. இது பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்குதுன்னு. அதில் ஒரே ஒரு விதை தான் இருக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா பழுத்து இப்படி தானாக வந்து இப்படி வெடிச்சிருக்குது இல்லைங்களா, இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய புழுக்களுமே இருக்கும். அதனால் பார்த்து சாப்பிட்ணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழுத்த பழமே நம்மளுக்கு நிறையவே கிடச்சிருக்குதுங்க. ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு நம்ம மரத்துக்கிட்ட வந்தே. அறுவடையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சீசன் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் தாங்க. அதனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த பழத்தையெல்லாம் சாப்பிட்ணும். இதில் வந்து அவ்வளோ நல்லதுங்க சாப்பிட்றது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மரத்தில் நம்ம வந்து காயை பொறிக்கும் போது கண்டிப்பாக ஒரு 2-3 முள்ளாவது கொத்திடுங்க. ஏன்னா அந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முள்ளாக தான் இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய முள் இருக்குதுங்க. அதனால் பார்த்து தான் பொறிக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் கையில் குத்திடு. ரொம்பவே வந்து ரொம்ப சின்ன சின்ன முள்ளாக இருக்கிறதுனால கையில் வந்து குத்திடுங்க. அதனால் பார்த்து கவனமாக தான் பொறிக்கணுங்க. இன்றைக்கி நிறையாவே பழுத்த பழங்கள் இருக்குது. நல்லாவே காய் பார்த்திங்கன்னா மரத்துலேயே பழுத்து அப்படியே வெடிச்சிருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பழுத்த பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மரங்க. இந்த மரத்துலேருந்து தான் இன்றைக்கி காய்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நிறையாவே கிடச்சது, நிறையாவே சாப்பிட்டாச்சு நல்லா திருப்தியாக. இனி போய் நம்மளோட தோட்டத்து வேலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பாதி காய் பார்த்திங்கன்னா வரவே சாப்பிட்டாச்சு. மீதி காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குதுங்க. நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக காய்கறி செடியெல்லாம் நம்ம தோட்டத்துலேயே போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பூ வச்சு பிஞ்சும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். நிறைய வெண்டைக்காய் செடி வந்து இருக்குது. எல்லாமே பூக்கள் வச்சு பிஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. இனி நம்ம தொடர்ந்து வந்து வெண்டைக்காய் வந்து அறுவடை எடுக்கலாங்க.
நம்ம வச்ச செடியெல்லாம் வளருதோ இல்லையோ, முதல் வேலையாக நம்மளோட களைப்பில் மட்டும் வந்துடுதுங்க. வீட்டு தோட்டத்தில் மட்டும் இதை சமாளிக்கவே முடியல. தோட்டத்துக்குள்ளே நிறைய வந்து களைப்பில் தான் வருது. வெள்ளாமை வருதோ இல்லையோ, முதல் வேலையாக களைப்பில் வந்து ஏறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நல்லா சுத்தம் பண்ணி விட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் மறுபடியும் என்னும் போல் நல்லா வந்து களைப்பில் வந்துருச்சு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இது எப்படி மறந்தேனே தெரியல. இந்த கத்திரிக்காய் செடி நம்ம தக்காளி நடவு செய்யும்போது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சுட்டேன். அவங்க வந்து ட்ரேல குடுக்கல. தனியா தான் வந்து நாத்த அப்படியே எடுத்து குடுத்து விட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லி அதை அப்படியே பதியம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த செடியில மொக்கே விட்டுருச்சு பாருங்க. பூவே வச்சிருச்சு. நான் எடுத்து எப்படி நடாம விட்டேன்னே தெரியல. இது ஒரு ஓரமா இருந்தது. அதை அப்படியே மறந்தாச்சு. இன்றைக்கி வந்து அதை எடுத்து நட்டுறலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். ஒரு 10, 15 செடி பக்கம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 செடி பூ வைக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல அப்படியே ஒரே இடத்துல அப்படியே தோண்டி வச்சங்காட்டி அந்த செடியெல்லாம் மற்ற செடி எல்லாமே பெருசாகலிங்க. அதனால் அப்படியே சரி எடுத்து நெட்டி வச்சு பார்க்கலான்னு சொல்லி அதை தான் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறேன். இது என்ன வெரைட்டி என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து காய் வச்சா தான் தெரியும் என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால தெரியலைங்க இது என்ன ரகம் என்னன்னு சொல்லிட்டு. நாற்றுகள் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருந்தது. ஆனால் நாள் ஆகி போச்சு. அந்த பெருசாக ஒரு 2, 3 நாற்று பார்த்திங்கன்னா நல்லா பூ வச்சது எல்லாம் எடுக்கலைங்க. 2 நாற்று மட்டும் அப்படியே விட்டுட்டு மீதி வந்து எடுத்துகிட்டேன். ஒரு 6, 7 நாற்று பக்கம் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே தக்காளி செடி காஞ்ச இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறோங்க. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நாற்று சாயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே அந்த மண்ணை வந்து அப்படியே அணைச்சி விட்டுட்டேன். நாற்று வந்து சாஞ்சிரும் இல்லைங்களா. இப்போ இந்த நாற்றெல்லாம் எடுத்தங்காட்டி அதோடய வேர் வந்து கொஞ்சம் தூக்கியிருக்கும். அதனால் அந்த மண்ணை அப்படியே அமுத்தி விட்டுட்டு இந்த நாற்று மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தக்காளி காட்டுக்கு இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குதுங்க. தண்ணி விட்டு 2 நாள் ஆயிடுச்சு. தக்காளி காட்டுக்கு தண்ணி ஓடிட்டுருக்கு. நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி நாற்றை வந்து நட்டுருக்குறோம். தக்காளி நாற்று அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து காஞ்சிருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக குழி தோண்டி நம்ம கொண்டு வந்த நாற்றை அப்படியே நட்டு வச்சுருக்கிறேனுங்க. நல்லா வந்து ஈரம் இருக்கிறதுனால நல்லாவே கொஞ்சம் ஆழமாகவே போச்சு. சரின்னு சொல்லி அப்படியே கையிலேயே அப்படியே குழியை பறித்து அப்படியே நெட்டி விட்டுட்டுங்க. சாயாமல் இந்த மாதிரி நல்லா மண்ணும் அணைச்சி விட்டுட்டேன். இருக்கிற நாற்று எல்லாமே இதே மாதிரி நெட்டிடலாங்க. நம்ம கொண்டு வந்த நாற்று எல்லாமே நட்டியாச்சுங்க. இந்த நாற்று பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய நாற்றா இருந்தது. அதனால் கொஞ்சம் குழியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக பறிச்சுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி மண் நல்லா அணைச்சி விட்டாச்சுங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லாவே வேர் இருக்குது. அதனால் நல்லாவே தழைஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அடுத்தது நம்ம மிளகா வச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகாயுமே இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் வச்சுருக்கு. அதுவுமே பிஞ்சுகள் வந்து வச்சுருக்குதுங்க. இதுக்கும் அதே பிரச்சனை தாங்க. முதல் வேலையாக களை செடிகள் வந்து வந்துடுது. அப்படியே டெய்லி வந்து பார்க்கும்போது இருக்கிறதையெல்லாம் அப்படியே கையோடு எடுத்து விட்டுறதுங்க. இருந்தாலுமே நிறைய வந்து முளைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இது நம்ம ஃபஸ்ட்டாக நெட்டது. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து நெட்டோம். அதுவுமே இப்போ தான் கால் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஆச்சு. இப்போ அதெல்லாம் நெட்டுனது பார்த்திங்கன்னா நல்லாவே பூக்கள் வச்சுருக்குதுங்க. செடி வந்து அந்தளவுக்கு பெருசாக வளரல. ஆனால் குட்டியாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு அறுவடை கொடுக்க போகுது என்னன்னு தெரியல. பார்க்கலாம். வெயில்னால பார்த்திங்கன்னா இது நம்ம வச்ச நாற்றுல பாதி நாற்று தான் வந்திருக்கு. சரி இருக்கிறது வரட்டுமேன்னு சொல்லி இதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே பக்குவம் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளுக்கு வீட்டு தேவைக்கு இருந்தால் போதும் இல்லைங்களா, அதனால சரின்னு சொல்லி இருக்கிற நாற்றுமே காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்குறேனுங்க. இது வச்ச ஒரு மாதத்துலேயே காய் பிடிக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நாற்று விட்டு
ஒரு 20-25 நாளிலேயே எடுத்து நெட்டணும். ஆனால் நாற்று நம்ம நடுறதுக்கே பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப வந்து நம்ம பழைய நாற்றை கொண்டு வந்து நட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே பூக்கள் வச்சு பிஞ்சுகளும் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் காரணத்தினால செடியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வளரல. வச்சதில் பாதி நாற்று பட்டு போச்சு, பாதி தான் வந்திருக்குதுங்க. அந்த செடிகளுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே மண் அணைச்சி விட்டுருக்குறேன். கொஞ்சம் ஒரு அளவுக்கு பெருசாக இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால சாஞ்சு போயிடுது. நம்ம பாரில் தான் பார்த்திங்கன்னா வச்சுருக்குறோம், அதனால சாஞ்சிருது. அதனால் இந்த மாதிரி சுற்றியும் மண் அப்பப்போ இணைச்சி விட்டுருதுங்க. தண்ணியோடு சேர்த்து இணைச்சி வச்சுட்டா நல்ல ஒரு கொஞ்சம் சாயாமல் அதுக்கு ஒரு பிடித்தமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் இதே மாதிரி எல்லா செடிகளுக்குமே இதே மாதிரி பண்ணி விட்டுட்டேங்க. இது போக இன்னும் கொடி செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறிகள் எல்லாமே நிறைய போட்டிருக்கோம். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.